ஜூன் மாதம் வந்து மென்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த் அது. ஸோ இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. இதை நம்ம பேசலைன்னா அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா ஆங்கர் இஷ்யூஸ். ஸோ ஆங்கர் இஷ்யூங்கிறது வந்து இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப மென்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், ஆர் இன் தி ஃபேமிலி இட் செல்ஃப். எல்லா பக்கமுமே வந்து கோவப்படுறான், இவன் அப்படி இருக்கான், இவன் டெம்பரே அப்படி தான், இவன் இப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனாலிட்டி அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்மளை பற்றி நம்மளே பேசுகிற மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்லாம் வருது. பட் எனிஹோ வி ஹாவ் டு டாக் அபவுட் இட். இப்போ ஒர்க் பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா வார்டு சீனியர்ஸு, ஹெச்ஓடிஸு, இவங்கெல்லாம் சீஃப்ஸ், இவங்கெல்லாம் வந்து உள்ளே வரும்போதே நிறைய பேர் அப்படியே பயந்துட்டு ஓடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி இந்த கோபம் ஆங்கர் இதெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணது, வளர்த்தது எல்லாமே அப்படி தான் வளர்த்திருப்பாங்க. என்னென்னா யூ ஷுட் நாட் க்ரை, யூ ஷுட் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் எனி திங், யூ ஷுட் நாட் பி ஸ்கேர்ட் ஆஃப் எனி திங், யூ ஷுட் பி வெரி போல்ட் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன எமோஷன் கொடுக்குறதுனே தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் கோபம் தான் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லது ஒரு கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கோபம் மட்டும்தான் வந்து சோஷியலி அக்செப்டட் எமோஷன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ மேல். இதை தவிர வேறு எதை பண்ணாலும் வந்து சோஷியலாக அக்வர்டாக இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து நிறைய மேல்ஸ் வந்து கோவத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற எமோஷன்ஸ் வந்து மாஸ்க் பண்ணிக்குவாங்க. இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னம்னா, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னா நத்திங் பட் ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேயோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணும்போது, இப்போ வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டில் வந்து கோவப்பட்டோம் அப்படின்னா அது ஏன் கோவப்பட்டோம், இது வந்து கோவம் தான் பட்டிருக்கணுமா இந்த சுச்சுவேஷனில், இல்லை வேறு ஏதாவது மெச்சூர்டாக நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இந்த ரியலைஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னம்னா, நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு இம்பல்சிவாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் எப்படி நம்ம மெச்சூர்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணதை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். அடுத்த சுச்சுவேஷன், இந்த ஒரு ஆங்கர் இஷ்யூ வர சுச்சுவேஷனில் நம்ம ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும்போது நம்மளோட ரெப்புடேஷன்ஸும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்க்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். பாய்.